அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அண்ணா, நீங்க குடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என் காணொலிக்கிற ஒரு கமெண்ட். அது 3 கேள்விக்குறி. நீங்க குடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு. அந்த கமெண்ட்ல போய் நான் பதில் சொல்லியிருக்கலாம். இல்ல, காணொலியை பேசுவோமே, இந்த தம்பிக்கு எப்படி இது தோணுச்சு, எதனால என்ன பார்த்து இப்படி ஒரு கமாண்டு போடணும்னு இந்த தம்பிக்கு தோணி இருக்குது அப்படின்னு சரி காணொலி போடலான்னு காணொலி போடலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்காக பேசுறாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு தம்பி தங்கைகள் அக்கா அண்ணன்கள் எல்லாருமே அவங்களுக்கு பின்னால ஒரு வழி இருக்கும். அந்த வழியை மறைச்சிக்கிட்டு தான் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக காணொலி போடுறாங்க. நாம இந்த ரூட் மாஃபியா கும்பல் மாதிரி கிடையாது. இல்லை இந்த திமுக ஒரு ஐடிவின்னு வச்சுக்கோமே, அந்த கும்பல் மாதிரி நம்ம கிடையாது. அதாவது தான் ஆட்சியை தக்க வச்சுக்கின்னு பொய்யான செய்தி பரப்புவாங்க. அந்த பரப்புற நபர்களுக்கு ஒரு டீம் தலைவன் இருப்பான். அவங்களுக்கு கீழே தான் இவங்க பேசுவோம். அவங்களுக்கு மாதம் மாதம் பேமெண்ட்டு போகும். நாம் அப்படி கிடையாது. நான் இனத்துக்காக உழைக்கிறோம், அதே சமயம் குடும்பத்துக்காக உழைக்கணும். நம்ம வேலைக்கு போனாதான் நம்மளுக்கு சம்பளம், சாப்பாடு. அதுக்கு இடையில நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம காணொலி போடுறோம். நம்ம இனத்துக்காக, நாம் தமிழ் கட்சிக்காக. அப்படித்தான் நேற்று நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தலைவலி அதிகமாக வந்துடும். இந்த லைட்டு வெளிச்சம், இந்த செல்லு பிரைட்னஸ்லாம் பார்த்து, அப்புறம் இந்த ரூமில் இருக்கிற லைட்லாம் பார்த்து எனக்கு தலைவலி வந்துடும். அதிகமாக உட்காந்து இப்படி வெளிச்சத்தை பார்க்க முடியாது. இன்னொன்று, இது மட்டும் காரணமானா இல்லை, கடந்த காலத்தில் நான் பண்ண தவறு தான். இந்த வெல்டிங் வேலைக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ இந்த ஆர்வத்தில் கற்றுக்கணுன்ற சின்ன வயசில் வெல்டர் சாப்பாட்டுக்கு போவார், ரெஸ்ட் எடுப்பார். அப்போ அவருக்கு தெரியாமல் அந்த லஞ்ச் டைமில் நான் வெல்டிங் கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் கண்ணாடி சரியாக வைக்காமல் வெல்டிங் பழகுறோம். அது நாளுக்கு நாள் அசால்ட்டு. கண்ணாடி என்ன பெரிய கண்ணாடி, நாம பார்க்காததா அப்படின்னு சொல்லி அந்த வெல்டிங் அடிக்கிறது தான். சில டைமில் பிரச்சனை வந்துடும், தலைவலி வந்துடும், கண் எரிச்சல். வெல்டருக்கு நல்லா தெரியும் இது. அப்போ மருத்துவமனைக்கு போகிறப்ப டாக்டர் சொல்லுவாங்க, என்னப்பா வேலைக்கு போகிறீங்கன்னு. வெல்டிங் வேலைக்கு தாங்க சார் போயிட்டு இருக்கிறோம். தம்பி, கண்ணாடி பார்த்து வேலை செய். சின்ன வயசு, இது என்ன பெரிய கண்ணாடி அப்படின்ட்டு இந்த ஒரு டாக்கு தானே, துளி உண்டு தானே அப்படின்ட்டு அப்படியே லைட்டாக போகிறது, இதெல்லாம் பண்ணாத. சின்ன வெளிச்சம் தான், ஆனால் பின்னாடி உன் கண்ணை பெருசாக பாதிக்கும். ஏன்னா அந்த வெளிச்சன்றது மின்னலுக்கு சமமானது. மின்னல் எவ்வளோ பெரிய வெளிச்சத்தை கொடுக்குமோ அதை நீ பக்கத்தில் பார்க்குற, அது உன்னோட கண்ணு கொடுக்குற லென்ஸு தாங்காது, வீங்கிரும். இது ஒவ்வொரு டைம் இப்படி ஆகிறப்போ உன்னோட லென்ஸ் சுருங்க ஆரம்பிச்சிடும், ஜூம் பண்ணாது. அப்புறம் உனக்கு பார்வை குறையும். அப்புறம் சில வெளிச்சத்தெல்லாம் பார்க்குறப்ப உனக்கு அந்த கண்ணு வலி எடுக்க ஆரம்பிச்சிக்கும். அப்புறம் தலைவலி வந்துடும் பாரு. அப்போலாம் அசால்ட்டு, என்ன போ நாம பார்க்காததா அப்படின்னு. பட்டாதான் புரியும்னு சொல்லுவாங்க. பட்டுச்சு, ஆனால் லேட்டாக பட்டுருச்சு. இப்போ கண்ணு போயிடுச்சு. தலைவலி அதிகம், இந்த வெளிச்சம் தாங்க முடியறதில்ல. அப்புறம் வேலைக்கு போயிட்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக நான் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால் வெல்டிங் அடிக்கிறப்ப மேலேருந்து கீழே விழுந்துட்டேன். அதில் சென்ற எலும்பு, முதுகு எலும்பு நசிங்கிருச்சு, ஃபுல்லாகவே டேமேஜ். காலில் ஒரு 6 ஸ்க்ரூ வச்சுருக்குறாங்க. என்னால் அதிக நேரம் இன்னும் வேலை செய்ய முடியாது. இன்னொன்று, இந்த வெல்டிங் வேலை, அந்த வெளிச்சம், ஹீட்டு, அப்புறம் ஓப்பன் பிளேஸில் வேலை செய்யறதுனால வெயில் அதிகம். இவ்வளோ வழிகளையும் தாண்டி மாலையில் காணொலி போடுறோம். அப்படிலாம் போடணுமா அப்படின்னா, ஆமாம் போடணும். நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கிறாங்கல்ல, அதுலேயும் குறிப்பாக 234 தொகுதி வேட்பாளர்கள், அவங்க படாத கஷ்டமா வழியில இந்த வாகனத்தில் போகிறப்ப வணக்கம் வச்சுட்டு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வேட்பாளர் தெருவாக இறங்குறாங்க, வீடு வீடாக போகிறாங்க, திண்ணை பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு வீட்டை விடுறதில்ல. ஒரு தொகுதியில் ஒரு வீட்டை மிஸ் பண்ண முடியாது. எல்லா வீட்டுக்கும் போய் துண்டறியை கொடுத்து நாம் தமிழ் கட்சி கொள்கை விலக்கி சொல்லிட்டு தான் வருவாங்க. அவங்க படாத கஷ்டமா, அதுலேயும் குறிப்பாக பெண்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதில் நம்ம அண்ணன் சீமான் கடந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. தொண்டது நீ வத்து கத்தி பேசினாப்ல. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பிரச்சாரத்துக்கு போன தலைவர் யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதுலேயும் பேசினா புரிய மாட்டேங்குது அப்படின்னு காணொலியாக போட்டு விளக்குனாப்ல. எத்தனை மாநாடு கடந்த காலத்தில், மலைக்கு மாநாடு, மலைகளுக்கு மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு, தண்ணிக்கு மாநாடுன்னு இப்படி எவ்வளோ காணொலியாக போட்டு விளக்கி சொன்னாங்க. ஆனால் ஏன் நீங்கள் கைவிட்டீங்க அண்ணனை? காரணம் கவர்ச்சி. அதுக்கு எடுத்துக்கிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் நேற்று அந்த வழியோடையே ஒரு சோர்வோட காணொலி போட்டேன். அந்த தம்பிக்கு எப்படி நான் குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு தெரியுதுன்னா, வழியோடு போடுறோம்ல. என்ன காரணம், நேற்று ரொம்ப சோர்வாக இருந்து கூட காணொலி போட்டேன்னா, தூய்மை பணியாளர்கள் போராட்டம். இதே தூய்மை பணியாளர்கள் கடந்த திமுக ஆட்சியில் ரிப்பன் மாளிகை முன்னாடி பல நாள் உட்காந்து போராடினாங்க. அப்போ எந்த அரசியல் கட்சி தலைவர் வந்தாங்க? அண்ணன் சீமான் அவர்கள் தான் போய் 2 தடவை உட்காந்தாரு, எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார். அதே தூய்மை பணியாளர்களுக்காக போராட்டம் பண்ணார், திமுக வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணார். ஆனால் தூய்மை பணியாளர்கள் கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணாங்க பார்த்தீங்களா, வெயில் மழைன்னு பார்க்காம அவங்களோட போய் உட்காந்தார் அண்ணன் சீமான். ஆனால் அங்கே இருக்கிற மக்களை பனையூருக்கு வர சொல்லி பார்த்தாப்ல. யாரு? கடவுளின் குழந்தை பனையூர் பண்ணையார்.
கூப்பிட்டு டீ காஃபி பிஸ்கட்லாம் கொடுத்து உங்களுக்கு நான் வந்தால் கண்டிப்பாக நல்லது செய்வேன், நம்பி போங்க, உங்கள் வேலைக்கு நான் உத்தரவாதம், நான் வந்த உடனே உங்களுக்கு வந்து உங்கள் வேலை நிரந்தரம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. வந்து வெளியில் பேட்டிலாம் கொடுத்தாங்க. அதை நம்பி பாதி பேர் ஓட்டு போட்டாங்க, விசில் அடிச்சுட்டாங்க. இன்னைக்கு தெருவில் இறங்கி மறுபடியும் அதே ரிப்பன் மாளிகை முன்னாடி போராட்டம் பண்ணிக்கிறாங்க. இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு கோவம் வருதா இல்லையா? கடந்த காலத்தில் எத்தனை தடவை அண்ணன் சீமான் அவர் உங்களுக்காக வந்து நின்னார். இப்போ அவர் ஆட்சியில் இருந்து அவங்களை இப்படி கை விட்டுருப்பாரா? இல்லை நீங்கள் போராடுற நிலைமைக்கு அவர் வந்து விட்டுருப்பாரா? கிடையவே கிடையாது. ஏன்னா மக்களுக்கான தலைவன் மக்களுக்காக யோசிப்பான். கார்பரேட் கைகூலி கார்பரேட் நிறுவனம் என்ன சொல்லுது அதான் யோசிக்கும். இதே போலதான் சென்னையில் வெள்ளம் வரப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வீடு வீடாக போய் உணவு கொடுத்தாரு. ஆனால் நம்ம கடவுளின் குழந்தை பனியூருக்கு வர சொல்லி அரிசி கொடுத்து ஒரு பெட்ஷீட்டை கொடுத்து நான் வந்தால் இதுமாரி நடக்காது அப்படின்னு பனியூர்லேயே வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. இப்போ இன்னும் மழை வரல, வரும், வெள்ளம் வரும். அப்போ அவர் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு தடவையும் மக்களுக்காக இறங்கி ஓடினார். அதுலேயும் குறிப்பாக இந்த போராட்டம் பண்ண தூய்மை பணியாளர்களை கொண்டு போய் இரவோட இரவா நாடு கடத்துற மாதிரி எங்கேயோ தூரமாக இறக்கி விட்டு வந்துட்டாங்க. அதில் சில பேர்த்த மண்டபத்தில் அடைச்சிருந்தாங்க. அந்த மண்டபத்தில் இருக்கிற மக்களையும் இங்கே கூச்சல் போகிறாங்க சொல்லி பேருந்தில் ஏற்றி கொண்டு போய் எங்கேயாவது விடலாங்கிறப்ப தான் சீமானுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுன்னு சொல்லி அண்ணா அங்கே போய் அந்த பேருந்து தடுத்து நிறுத்தி காவல்துறையிட்ட சண்டை போட்டார். எதுக்கு இந்த மக்கள் இப்படி அலக்கடிக்கிறீங்க? அவங்க என்ன கேட்டாங்க? அவங்களோட பணியை நிரந்தரம் மட்டும் சொல்லி தானே கேட்டாங்க. நீங்க எதுக்கு இப்படி அடக்குமுறை பண்றீங்க? நீங்க மக்களுக்கு தானே ஆட்சி செய்யறீங்க. ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? இந்த தூய்மை பணியாளர் இல்லைன்னா சென்னை நாரி போயிடும். நீங்க போடுற குப்பையை கை கிளவுஸ் எல்லாம் கூட அள்ளி போடுறாங்க. சென்னை வந்து தூய்மை வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கறதில்ல, இவங்க போராட்டத்துக்கு கூட ஒரு மதிப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கு அதை பேசினாங்க. அப்படி அண்ணன் கத்தி கத்தி பேசினாரு. கடந்த ஆட்சியில் திமுக இந்த மக்கள் போராட்டம் பண்றப்ப அவரு தான் துணையா நின்னாரு. அவரை நீங்க கைவிட்டு இன்னைக்கு கடவுளின் குழந்தைக்கு ஓட்டு போட்டீங்க. இன்னைக்கு நீங்க போராடுறீங்களே அப்படின்றத பார்த்து கோவத்துல நேற்று வந்து அந்த காணொலி போட்டேன். அப்போ ரொம்ப டல்லு, உடம்பு முடியல, கண்ணு பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, உடம்புலாம் வலிக்குது. அந்த வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்து காணொலி போட்டதுனால ஒரு டல்லாக பேசியிருப்பேன். அதுலேயும் நேரம் என்னால் பேச முடியாது, சைடாக தான் பேசுவேன். ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு காணொலி இப்படி தான் பேசுகிறேன். நேரம் பார்க்க முடியல, கண்ணு போயிடுச்சு. அப்போ அந்த தம்பிக்கு பார்க்குறப்ப என்ன அண்ணன் ஒரு மாதிரியா பேசுகிறாப்புல, குடிச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவர் கமாண்ட் போட்டாரு. நான் மட்டும் இல்லை, நாம் தமிழ் கட்சியை பேசுகிற ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்க. அவங்க உடம்பு ஒத்துழைக்காது. அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் யாரும் கொடுக்கறது இல்லை. இனத்துக்காக பேசுகிறாங்க. ரூட் மாஃபியா மாரி மாதம் மாதம் பேமெண்ட் கொடுக்கறது இல்லை. வேலைக்கு போகிறாங்க, அந்த கஷ்டம். குடிக்கிறதெல்லாம் கிடையாது. எதுக்கு நம்ம போய் குடிச்சிக்கிட்டு என்ன? இப்போ நம்ம என்னத்தை சந்தோஷமா இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். குடி அறவே இருக்கக்கூடாது, அதான் உண்மை. ஏன்னா இதனால பல இளைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. கண்ணு முன்னாடியே எவ்வளோ சொந்தம் இறந்துருக்கு தெரியுமா? உண்மையாலுமே சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால என்னோட சொந்தம், நெருங்கிய சொந்தம் ஒருத்தர் இறந்துட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. நல்லா பேசிட்டு இருந்தாரு, இப்பதான் போனாரு, தடிக்கிட்டு விழுந்தாரு, இறந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வேகாம போறாங்க. இல்லைங்க உசுறு இருக்குதுங்க, இறக்கலைங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்போ பொழைச்சுப்பாரு அப்படின்னு பார்த்தா மூல நரம்பு பாதிச்சிருக்குதுங்க, அவர் ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு, ஒரு நாள் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் தெளிவாகிறாரு. தெளிவானதுக்கு அப்புறம் அவர் உட்காந்து பேசுறாரு. அவர் இன்னொன்னுமே பேச ஆரம்பிச்சிட்டாரு, பெணாத்துறாரு. அப்பதான் சொல்றாங்க, இவர் வந்து குடிச்சதுல ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க, மூல நரம்பு பாதிச்சிருச்சு அப்படின்னு. இப்போ ஓரளவுக்கு தெளிவாயிருவாரானா இல்லை, ஒரு 2-3 நாள் ஆகும், நான் கொடுக்குற மருந்தெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கொடுங்கன்னு சொன்னாங்க. சேலம் ஜிஹெச்லேருந்து அவர் வீடு ஈரோடு, வீட்டுக்கு போய் இறங்கத்துக்குள்ள அவர் இறந்துட்டார். அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லை, சக நண்பன், உயிர் நண்பன் குடியில் தான் இறந்துட்டான். குடிச்சிட்டு ரயிலோட கிராஸ் பண்றாப்புல போதையில தடுமாறி கீழே வந்துட்டான். ட்ரெயின் வருது, எந்திரிக்க முடியல. தான் உயிரை வந்து பறிக்க அந்த ட்ரெயின் வருது, தன்னை காப்பாத்திக்கணும் முயற்சி பண்றான். ஆனா அவனால எந்திரிச்சு நிக்க முடியல, ரயிலை விட்ட தாண்ட முடியல. அடிச்சு பிச்சு அப்படி நார் போட்டுச்சேன் ட்ரெயின். போததான் எவ்வளோ கஷ்டம். சரி, நம்ம அதை வந்து பேசிக்கிட்டே அந்த குடிங்கிறது அறவே நான் ஒழிச்சாச்சு. அதுலேயும் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியில் என்னைக்கு நான் இணைஞ்சனோ ஒரு 10 வருஷம் ஆகுது, தொடர்றதில்லை. ஒரு காலத்தில் குடிச்சேன்னா ஆமாம் குடித்தேன். சிறு வயசில் இந்த பசங்களோட செட்டு சேர்ந்துக்கிட்டு அது என்னன்னே தெரியாமல் குடிச்சவங்க தான். இப்போ அதை தொடர்றதில்லை. நாம் தமிழ் கட்சியில் வந்தோன்னே தனி ஒழுக்கம் அதை உருவாக்கிக்கிட்டோம். அப்பா அம்மா சொல்லி கேட்காத பிள்ளைங்க தானாக பட்டு ஒரு கட்சிக்கு போகிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லலை, ஆனால் ஒரு கட்சியில் இணைஞ்ச உடனே அண்ணனுக்காக அதை நிறுத்துறோம். அப்படிங்கிறப்ப நான் மட்டும் இந்த நாம் தமிழ் கட்சியில் இணையலை, என்னோட குடும்பமே இணையுது. ஏன்னா பையன் கொஞ்சம் நல்லா இருக்கிறான், நல்ல விதமாக இருக்கிறான், நம்மள எவ்வளோ தூரம் சொன்னாங்க கேட்கல, ரொம்ப இப்போ தெரிஞ்சுட்டான் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் மீது இப்போ குடும்பத்துக்கு ஒரு மரியாதை வருது. நம்ம ஒழுக்கமாக இருக்கிறோம், நல்லா வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், நம்மளுக்கு இன்னும் கார்லாம் இருக்குது, நல்லா தான் இருக்கிறோம். நாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் காணொலி போகிறோம். நம்மளுக்கு பின்னால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் மறைச்சிட்டு
நம்ம இனத்துக்காக பேசுறோம். இதே போல தான் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. இப்போ புதுசா வேற இந்த டிவிக்கு தற்கொலைங்க பேசுறானுங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே பேசுறோமா, மூஞ்சி கழுவுறாங்களா பாரு, நாம் தமிழ் கட்சியில இருக்கிறோம் அப்படியே வீடியோ போடுறோம். அதுலயும் பெண்களை, நாம் தமிழ் கட்சி ஆதரவா பேசுற பெண்களை இங்க பாருங்க, தலை செய்வதெல்லாம் நைட்டியோட வந்து பேசுறாங்க. எப்படி பேசுனா என்ன? இங்க பேஷன் ஷோவை காட்டுறாங்க. கருத்து கேள்வி கேட்கறோம்ல, அதுக்கு பதில் சொல்ல பார்க்கணும். அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, தலை சீவிக்கிறாங்களா, பொட்டு வச்சுக்கிறாங்களா, பூ வச்சுக்கிறாங்களா, இந்த ஆண்கள் பேசுனா மூஞ்சி கழுவுறீங்களா, நல்ல துணி போட்டு வந்து பேசுறீங்களா, என்ன பேஷன் ஷோவா காட்டுறாங்க. கேட்கற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். அதுலயும் ஆண்களோட பெண்கள் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவங்க ஒரு காணொலி பேசுறதுக்கு மேக்கப்லாம் போட்டு தான் பேச முடியும். அவங்க குடும்பத்துல காலையில இப்ப நான் வேலைக்கு போயிடுறேன் ஆம்பளை, ஆனா லேடிஸ் என்ன பண்றாங்க, கணவரை வேலைக்கு அனுப்புறதுக்கு நேரமா எந்திரிச்சு சமையல் செய்யணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்றதே மத்தியானம் ஆகி போயிடும். அப்புறம் எப்போ போய் இவங்க வந்து ரெடி ஆகிட்டு வந்து காணொலி பேசுறது? அப்போ வீட்டு வேலை செய்யறப்பயே நாம் தமிழ்ச்சி ஆதரவா காணொலி போடுறாங்க. அதை கூட கிண்டல் பண்றாங்க இந்த தாவேக்க தற்கொலைங்க. எளிமையான பிள்ளைங்க, எங்களால என்ன முடியுதோ அதை தான் நாங்க பேசுவோம். இது வந்து தாவேக்க தற்கொலைங்களாம் ஒரு மாதிரி கமெண்ட் பண்றது. இன்னொன்னு, நம்மளுக்கு அந்த குடிக்கிற பழக்கம் இல்லை, ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப இல்லை. இனத்துக்காக நிக்கிறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஈழத்துல இந்த சாராயன்ற ஒரு பிரச்சனையே இல்லாம இருந்தது. என் மக்கள் ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு இருந்தாங்க ஈழத்துல. அதே போலதான் நாம் தமிழ் கட்சியும் இப்ப இராணுவ கட்டுப்பாடு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதே ஈழத்துல டாஸ்மாக் இருக்குது, குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறாங்க. பாத்தீங்களா? இந்த சாராயம் எவ்வளவு தூரம் உன்னோட போர் குணத்தை மறக்க வைக்குது, உன்னோட இனத்தை, உன்னோட அந்த வரலாறை மழுங்கடிக்குது. குடி ரொம்ப மோசமானது. அது வந்து நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடுமானுங்க. டேய், வீட்டுக்கு தான் கேடு. உங்க நாடு நல்ல சந்தோஷமா இருக்குது. என் ஆத்தா தாலியெல்லாம் அத்துப்படுத்தாண்டா நீங்க கவர்மெண்ட்டே ரன் பண்றீங்க. எனவே கடைசி என்ன சொல்றேன்னா, பல வழிகளோட வந்து வீடியோ பேசுறப்ப என் முகம் அப்படி இருக்கும். அதனால இந்த தம்பி இந்த காணொலியில கமெண்ட் போட்டாரு. நான் குடிக்கிறது இல்லை.